ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன தி அபாண்டட் அப்படின்ற ஒரு தாய் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம லாங்குவேஜ்ல சில சைக்கோ சீரியல் கில்லர் படம்லாம் வந்து நம்மள அசத்துச்சு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு எனக்கு எது ஞாபகம் வருதோ அதை மட்டும் சொல்றேன். இந்த ராட்சசன் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு போர் தொழில், அதெல்லாம் எந்த அளவு ட்விஸ்டோட நம்ம நகத்தை கடிக்க வைக்கிற மாதிரி த்ரில்லிங்கா இருந்துச்சு, அதே மாதிரியான ஒரு ஜர்னர் தாங்க இந்த படமும். கரெக்டா நியூ இயர் ஈவினிங் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையவே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவெடுத்து உயிர் எடுத்துக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போற போலீஸ் இன்ஸ்பெக்டர். அங்க எதிர்பாராத விதமா இந்த இன்ஸ்பெக்டரோட கண்ணுல யாரு என்னன்னே தெரியாத அனாதையா இருக்க ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. அஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஒரு பொணத்தை பார்த்துட்டு எப்படி இவங்களால உயிர் எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா முடியாது இல்லையா? சோ இந்த பொண்ணு செத்து நம்ம சாவ நிறுத்திட்டாலே, யார் இந்த பொண்ணு, எப்படி கொலை பண்ணப்பட்டா அப்படின்றத இன்ஸ்பெக்டர் தோண்டி தொலாவ இந்த ஒரு கொலை பத்தாதுன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதும் கொலை மேல கொலை, கொலை மேல கொலை, கொலை மேல கொலைன்னு விழுந்துகிட்டே இருக்கு. இந்த கொலைக்கு பின்னால இருக்க மர்மம் என்ன, இந்த கொலையெல்லாம் பண்ற இந்த சைக்கோ சீரியல் கில்லர் யாருன்றது தான் படத்தோட கதை. வாங்களேன், அந்த சைடு வாக்க எடுத்த சைக்கோ யாரு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கொலை பண்றதுக்காகவே ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டின மாதிரி ஒரு பில்டிங், அங்க வீல் சேர்ல கட்டி போடப்பட்டிருக்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தா, இவ யாருன்ற அடையாளத்தெல்லாம் இப்ப நமக்கு காட்டல. யாருக்கிட்டயோ மாட்டிக்கிட்ட பொண்ணு இங்க இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்க. இதோட இங்க சீனை கட் பண்ணி 5 நாளைக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி நியூ இயர் ஈவினிங் வான வேடிக்கைகளுக்கு நடுவுல வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ரொம்பவே சோகமா கார்ல உட்கார்ந்திருக்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். இவ தான் படத்தோட ஹீரோயினும் கூட. ஹீரோயினுக்கு தாங்கிக்க முடியாத பாரம் ஏதோ ஒன்று மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் போல. சோ இதுக்கு மேல இந்த வாழ்க்கை வாழறதே வேஸ்டான்னு இவளோட கண்ணையே எடுத்து தொண்டையில வச்சு ட்ரிகர் அழுத்த போறப்போ திடீர்னு இவளோட காருக்கு வெளியே இருந்து கார் கண்ணாடியே ஒரு பொண்ணு ரொம்பவே பதட்டமா தட்டுறா. அந்த பயத்துல ஹீரோயின் தொண்டையில வச்சிருந்த துப்பாக்கிய லைட்டா வெளியே விளக்குனதும் துப்பாக்கில இருந்து வெளியே வந்த புல்லட் காரோட டாப்ல அடிச்சு காரு ஓட்ட போட்டுக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியே ஒரு வெண்ணமாவ வந்தாலே அவ யாரானே ஹீரோயின் எட்டி பார்த்தா வெளியே அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அவ கூடவே இன்னும் 2-3 பசங்களும் இருக்காங்க. தோரத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தவங்க அங்க இருந்த எதையோ ஒன்ன பார்த்துட்டு உழுந்தடிச்சிட்டு அங்க இருந்து ஓடினதும் கார்ல உட்கார்ந்து இருந்த ஹீரோயினுக்கு அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. சோ காரை விட்டு இறங்கின ஹீரோயின் ஒரு கையில பிளாஷ் லைட், இன்னொரு கையில கன்னு, ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துக்கு பக்கத்துல நெருங்கி வர தோரத்துல இருந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு பெண்ணோட பணம் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா. இதுக்கு அடுத்த சீன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் இங்கே குவியுது. இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஒரு பொண்ணு, அவதான் ஹீரோயினுக்கு பார்ட்னராகவும் இருக்க போறா. சோ அவ பேரை நம்ம பார்ட்னர்னே வச்சுப்போமே. அவ ஹீரோயின் கிட்ட இங்க என்ன ஆச்சுன்ற ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கப்போ போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் இங்க வராரு. அதான் ஹீரோயின் கார்ல உட்காந்து தொண்டையில கண்ண வச்சிருக்கப்போ காருக்கு வெளியே இருந்த பொண்ணு ஹீரோயினை பாத்துட்டால. சோ நான் ஒரு ஆளை பார்த்தாங்க, அவங்க கார்ல துப்பாக்கியோட உட்கார்ந்து இருந்தாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அந்த பொண்ணு பார்ட்னர் கிட்ட சொல்லிருக்கா. அதை இப்ப பார்ட்னர் வந்த சீஃப் கிட்ட சொன்னதும் சீஃபுக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அதனால ஹீரோயினை மட்டும் அவ காருக்குள்ளேயே சீஃப் தனியா கூட்டிட்டு போக ஹீரோயினோட கார் டாப்ல புல்லட்டால ஷூட் பண்ண மாதிரி 2 ஓட்டை இருக்கு. ஒன்னு இப்ப ஹீரோயின் துப்பாக்கியை ஃபயர் பண்ணி துப்பாக்கி ஸ்லிப் ஆனதுனால ஏற்பட்ட ஓட்டை, இன்னொரு ஓட்டையை சுத்தி ஒரே ரத்தக்கரையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீரோயின் எப்படி கார்ல உட்காந்து துப்பாக்கியால தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாலோ அதே மாதிரி இதுக்கு முன்னாலே யாரோ ஒருத்தவங்க இந்த கார்ல உட்காந்து துப்பாக்கியால ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அதனால ஏற்பட்ட ஓட்டை தான் அது. அதோட அவர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். வேலை சும்மா தாங்க முடியாம ஆள் டிப்ரெஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாரு. அப்பையில இருந்து ஹீரோயினோட வாழ்க்கையே இருட்டா போச்சு. எந்த கார்ல கணவர் இறந்து போனாரோ அந்த காரையே வீடா மாத்திக்கிட்டா. கார்லயே தான் சாப்பிடுறது, கார்லயே தான் தூங்குறது, இப்படியே போயிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல புருஷன் இல்லாம வாழ விருப்பம் இல்லாம தான் ஆளு தற்கொலைக்கே முயற்சி பண்ணிருக்கா. இது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சீஃப் நீ எடுத்த முடிவு தப்புமான்ற மாதிரி ஹீரோயினுக்கு போதுமான அட்வைஸை கொடுத்துட்டு அடுத்த நாளே ஹீரோயினோட கான்சென்ட்ரேஷனை வேற எதுலயும் திருப்பாத வரைக்கும் ஹீரோயின் இப்படியே தானே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா. அதுக்காகவே டிபார்ட்மெண்டோட சீஃப் என்ன பண்றாரு, இப்போ ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது இல்லையா, பாடியை வச்சு அந்த பொண்ணு யாரு, எப்படி கொலை பண்ணப்பட்டா, ஏன் கொலை பண்ணப்பட்டா, இது எல்லாத்தையும் பார்ட்னரை கூடவே அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு நீ தான் கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு சீஃப் கேஸோட பொறுப்பை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாரு. ஹீரோயினுக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லதான். ஆரம்பத்துல என்னால முடியாதுன்ற மாதிரியும் சீஃப் கிட்ட சொல்றா. ஆனாலும் ஹீரோயின் ஒரு போலீஸ், ஹீரோயினோட சுப்பீரியர் ஆபீசர் சீஃப் சொன்னா ஹீரோயின் கேட்டுதானே ஆகணும். தலையெழுத்துன்னு சீஃப் கொடுத்த கேஸையும் ஹீரோயின் எடுத்துக்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு கடையில டெலிவரி பாயா ஒர்க் பண்ற ஒரு நட்டையனை காட்டுறாங்க. நம்ம இவன் பேரை புரோக்கர்னு வச்சுப்போம். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து எந்தவித ஐடென்டிட்டியும் இல்லாம அகதிகளா இந்த நாட்டுக்குள்ள வரவங்களுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் வேலைலாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது இவன் வேலை. இதெல்லாம்
எல்லாம் இவன் பண்றது காசு வாங்கிட்டு. சோ இதனாலேயே இவன் பேரை நம்ம புரோக்கர்னு வச்சுக்கலாம். புரோக்கருக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் ரொம்பவே நெருக்கமான நண்பனா இருக்கான். இன்னைக்கு காலையில புரோக்கரும் டிரைவரும் மீட் பண்ணிக்கிட்டதும் டிரைவர் புரோக்கர் கிட்ட கேக்குறான், ஏண்டா 3 அறிவு மூஷிக்கும், நான் ஊர்ல இல்லாத டைம்ல நீ டாக்ஸி எடுத்துட்டு போயிருக்க தானே, தோ பாரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு திரும்ப கூடாத லிப்ட் நீ திரும்பினதுனால அதை பார்த்த போலீஸ்காரனுங்க கேஸ போட்டு கார் மேல ஃபைன் போட்டிருக்கானுங்க. இந்த ஃபைனை யாரு உன் தோப்புனார் வந்து கட்டுவாரா? நானே துண்டு பீடிக்கு பிச்சை எடுக்காத குறையா சுத்திட்டு இருக்கேன், ஏன்டா என் உயிர் எடுக்கிறேன்னு டிரைவர் புலம்புனா, அடேய் ரெண்டலுக்கு எடுத்த மென்டலு, நான் ஏன்டா உன் காரை எடுத்துட்டு போறேன், வக்காலி நீயே காரை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயே கேஸ வாங்கிட்டு ஏன் மேல பழி போடலான்னு பாக்குறியா, தொலைச்சிருவான் ஒன்ன அப்படின்னு டிரைவர் சொன்னதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்ச புரோக்கர் இதோட இந்த சண்டையை முடிச்சிட்டு இவனோட டெலிவரி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இவன் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப இவங்க பேசிக்கிறப்பதான் புரோக்கருக்குள்ள இருக்க ஒரு தீராத காயத்தை பத்தி நமக்கு தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இமிகிரண்டா, அதாவது அகதியா இந்த ஊருக்கு வந்த ஒரு தாய்லாந்து பொண்ணுக்கும் புரோக்கருக்கும் நடுவுல லவ்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல, ஆளை காணோம். இப்படி கூடவே இருந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு அந்த தாய்லாந்து பொண்ணு மேல புரோக்கருக்கு ஒரு காண்டு. இதை நமக்கு காட்டி முடிச்சதும் அந்த பக்கம் ஹீரோயினும் பார்ட்னரும் இவங்களுக்கு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது இல்ல, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணு யாரு என்னன்றது அலசனா தன்னை விட்டுட்டு ஒரு தாய்லாந்து பொண்ணு போயிட்டான்னு புரோக்கர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த தாய்லாந்து பொண்ணு தான் இவ. அவ பேரை நம்ம விக்டிம்னு வச்சுப்போம். விக்டிமோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா விக்டிமோட நெஞ்சில சி ஷேப்ல ஒரு கட்டிங்க போட்டு அதுல தையலையும் போட்டு தச்சு வச்சிருக்காங்க. இது இல்லாம விக்டிமோட ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலை மட்டும் காணோம். கட் பண்ணி கில்லர் எடுத்துட்டு இருக்கான். சோ ஒரு விரல் எடுத்துட்டா கையில இருக்கிறது மீதி 9 விரல் இல்லையா, அந்த 9 விரல்லையும் ஃபிங்கர் பிரிண்டே இல்ல, அதையும் கில்லர் அழிச்சிட்டான். அப்புறம் அந்த பொண்ணோட 2 கை 2 காலு ரெண்டையும் தனித்தனியா ஹேண்ட் கஃப போட்டு கில்லர் கட்டி வச்சிருப்பான் போல. கையிலையும் கால்லையும் இருக்க காயங்களை பாக்குறப்பவே இப்படிதான் நடந்திருக்கும்ன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேல கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, விக்டிமோட நெஞ்சில ஷீ ஷேப்ல கட்டிங்க போட்டு தையல் போட்டிருக்கிறதா சொன்னோம்ல, அதுக்கு அடியில தானே இதயம்ன்ற ஒரு ஸ்பேர் பார்ட் இருக்கு. அந்த இதயத்தையே கில்லர் கட் பண்ணி எடுத்திருக்கான். இத பார்த்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்ற மேட்டர் என்னன்னா, பொதுவா நம்மளோட மோதிர விரலுக்கும் இதயத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கான். அந்த கான்செப்ட வெயின் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து வேற எதையும் எடுக்காத கில்லர் மோதிர விரலையும் ஹார்ட்டையும் எடுத்திருக்கான்னா கண்டிப்பா கில்லர் எமோஷனலா பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். அதனாலதான் எமோஷனல் கனெக்ஷன் இருக்க இதயத்தையும் அது கூட கனெக்ட் ஆன மோதிர விரலையும் கட் பண்ணி எடுத்திருக்கான் அப்படின்னு டாக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹீரோயின் கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் ராத்திரி நேரத்துல புரோக்கர் எந்த கடையில டெலிவரி பாயா வேலை செய்யறானோ அந்த கடை கதவை ஒரு தாய்லாந்து பொண்ணு ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கா. அவ கையில இருக்க மூட்டை முடிச்செல்லாம் பாக்குறப்பவே தெரியுது பொண்ணு தாய்லாந்துல இருந்து அகதியா இங்க வந்திருக்கான்ட்டு. போலீஸ் வர அங்கிட்டும் இங்கிட்டும் ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க. பொண்ணை புடிச்சிட்டா பஞ்சாயத்து ஆயிடும் இல்லையா. சோ அவ போலீஸ்ட மாற்றத்துக்கு முன்னால புரோக்கர் அந்த பொண்ணை கடைக்குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பத்துல இந்த பொண்ணை பத்தி புரோக்கருக்கு பெருசா எதுவும் தெரியல. அகதியா வந்தவன் நம்ம புரோக்கர்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்ட புரோக்கர், அம்மாடி உனக்கு ஃபேக் பாஸ்போர்ட், வருமானத்துக்கு ஒரு வேலை, தங்கறதுக்கு இடம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆனா அதுக்கு இவ்வளவு செலவாகும், காசு எடுத்து வை, ஒரு வாரத்துல உனக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன் இப்படின்னு புரோக்கர் சொன்னதும் அடுத்து அந்த பொண்ணு பேசுறதுலதான் அவ யாருன்னு தெரியுது. இறந்து போய் புடமா கிடக்குறாள் விக்டிம். விக்டிமோட அக்கா தான் இந்த பொண்ணு. விக்டிம் இறந்துட்டான்றது இன்னும் பப்ளிக்கா யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா டிசம்பர் 28 விக்டிமுக்கு பிறந்த நாள். அன்னைய தேதியில விக்டிம் தாய்லாந்துக்கு வந்து அக்காவை பாக்குறதா சொல்லிருக்கா. ஆனா பொண்ணையும் காணோம், அவகிட்ட இருந்து போனையும் காணாமா. இந்த ஊர்ல நம்ம தங்கச்சி புரோக்கரை லவ் பண்றான்றது அக்காவுக்கு தெரியும். சோ தங்கச்சியை தேடிதான் அக்கா வந்திருக்கா. எங்கடா என் தங்கச்சின்னு அக்கா புரோக்கர் கிட்ட கேட்டா, என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும், அதான் உன் தங்கச்சி நல்லா கொரில்லாவோட கொல்லு பேர மாதிரி ஒருத்தர் இருப்பானே உங்க ஊருக்காரன், அவன் கூட அஃபைர்ல தானே இருந்தா, அவன் கூட எங்கேயாவது போயிருப்பா, தொலைச்ச இடத்துல தேடாம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு புரோக்கர் அக்கா கிட்ட மூஞ்ச காட்ட. இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மிரள வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பே போன் மூலியமா கால் பண்ண யாரோ ஒருத்தவங்க. பே போன் மூலியமா கால் பண்ணும்பொழுதே தெரியுது அகதியா இந்த ஊருக்கு வந்திருக்க ஒருத்தவங்க தான் கால் பண்ணிருக்கணும்னு. அவங்க அடையாளம் தெரியக்கூடாதுன்னு பே போன்ல இருந்து பண்ணிருக்காங்க. அப்படி அதுல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இறந்து போனால விக்டிம், அவளை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதோட காலை கட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நம்மள வெறுப்பேத்துறதுக்கு கில்லர் தான் இந்த போன் பண்ணிருப்பானோன்னு கெஸ் பண்ணி எந்த பே போன்ல இருந்து போன் வந்துச்சோ அந்த இடத்துக்கு டிபார்ட்மெண்ட் மொத்தமும் போனா அங்க ஒரு பக்கு அந்த பப்ளிக் டெலிபோனுக்கு மேல ரெட் கலர் பார்சல் ஒன்னு இருக்கு. மேபி அதுல பாம் கூட இருக்கலாம் இல்லையா. சோ பாம் ஸ்குவாட் அங்க வந்து பார்சல்ல என்ன இருக்குன்றத பாத்துட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் புரோக்கரும் டிரைவரும் அக்காக்காரிக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும்னு இவங்க எப்போ யாருக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணனாலும் போட்டோ எடுக்க ஒரே ஆள் கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. அப்படி அந்த போட்டோகிராஃபர் கிட்ட அக்காக்காரிய புரோக்கர் கூட்டிட்டு போக அவர் அக்காக்காரிய உட்கார வச்சு கொஞ்சம் சிரியாமா, ஐடி கார்டுல இந்த மூஞ்சி தானே வரப்போகுது, சிரிச்சாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு அக்காக்காரிய சிரிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இத பக்கத்துல இருந்து பார்த்த புரோக்கரோ, ஏயோ அவளுக்கு என்ன மாப்பிள்ளையா பார்க்க போறோம்,
நம்ம பாக்குறதே திருட்டு வேலை, இதுல பல்ல காட்டு புள்ள கட்டுன்னு கடுப்பேத்திட்டு இருக்க, இருக்கிறத வச்சு எடியா அப்படின்னு புரோக்கர் போட்டோகிராஃபர் கிட்ட பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாம் ஸ்குவாட் வந்து இந்த ரெட் கலர் பார்சல்ல என்ன இருக்குன்னு பார்த்தாங்க இல்லையா, இவங்க நினைச்ச மாதிரி அதுல பாம் எதுவுமே இல்ல. அதுக்கு பதில் 2 ஹேண்ட்கஃபோட போட்டோ, அப்புறம் விக்டிமா ஆத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோன்னு இது 2 மட்டும் தான் இருக்கு. இதோட பார்சல் கிடைச்சது இல்ல, பார்சல்ல இருக்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட வச்சு யார் இந்த பார்சலை ரெடி பண்ணதுன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. நடுவுல கூட புரோக்கர் அக்கா காரிட்ட சொன்னா பாருங்க, உன் தங்கச்சி வேற ஒருத்தவங்க கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு. அந்த தாய்லாந்துக்காரன் தான் இவன். இவனும் ஒரு அகதி தான். ஆரம்பத்துல ஹீரோயின் இவனை தான் கொலைகாரன்னு நினைச்சாலும் ஒரு பாயிண்ட் இடிக்குது. சப்போஸ் இவன் தான் விக்டிமா கொலை பண்ணானே வச்சுப்போமே, ஆனா இவனை நெருங்குற மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல. அப்படி இருக்கப்போ என் புருஷன் பதறக்குள்ள இல்லன்ற கதையா, எதுக்கு இவனே பே போன்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி பார்சல்ல வேற இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி இருக்க வச்சு போலீஸ்ட வாண்டடா மாட்டணும். அது மட்டும் இல்ல, ஹேண்ட்கஃபோட போட்டோஸ் கிடைச்சிருக்குல்ல போலீஸ்க்கு, இந்த ஹேண்ட்கஃப் தான் விக்டிமோட கையிலயும் கால்லயும் கட்டப்பட்டிருந்த ஹேண்ட்கஃப். பட் இத சாவியை போட்டு கழட்டல, கட் பண்ணி எடுத்திருக்காங்க. தாய்லாந்துக்காரன் கிளரா இருந்திருந்தா ஹேண்ட்கஃபோட சாவி அவங்க கிட்ட இருந்திருக்கும், சாவியை போட்டு தான் ஹேண்ட்கஃபை கழட்டி இருப்பான். ஆனா அப்படி கழட்டல. சோ இத வச்சு பார்க்கும் பொழுது ஹீரோயினுக்கு வேற ஆங்கிள் யோசிக்க தோணுது. ஒருவேளை விக்டிம் தாய்லாந்துக்காரனோட ஃப்ரெண்டா இருந்து விக்டிமை கொலை பண்ணது யாருன்றத போலீஸ் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஏன் தாய்லாந்துக்காரன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது? அவனால போலீஸ் கிட்ட டைரக்டாகவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு அகதி, 10 வருஷமா போலீஸால தேடப்படுற ஒரு ஆளு. அவன் போலீஸ்ட வந்தாலே போலீஸ் அவனை புடிச்சு போட்டுருவாங்க. அப்ப அவனுக்கு தெரிஞ்ச தகவலை போலீஸ் கிட்ட கன்வே பண்றதுக்கு இருக்க ஒரே வழி இதுதானே. அதைத்தான் தாய்லாந்துக்காரன் பண்ணிருக்கான ஹீரோயின் முடிவெடுத்து கூட இருந்த பார்ட்னர் கிட்ட தாய்லாந்துக்காரனோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்றா. அப்படியே இன்னொரு பக்கம் புரோக்கர் தங்க வச்சிருந்த இடத்துல தனியா இருந்த அக்கா காரிக்கு எட்டின்ற ஒரு அகதி ஆன்டி கிட்ட இருந்து போன் வருது. ஆனா போன் எடுத்து பேசினா அந்த பக்கம் பேசுறது லேடி வாய்ஸ் மாதிரி எல்லாம் கேட்கல, கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் மாதிரி இருக்கு. இதுலயே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுது, எலிய வலையில உழ வைக்க ஏதோ ஒரு யமகாதகம் பிளான் பண்றான்னு. அப்படி கால் பண்றவன் அக்கா காரி கிட்ட பேசுற விஷயம் என்னன்னா, யமா நான் தான் உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டான ஆன்டி பேசுறேன். உன் தங்கச்சியால உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா போலீஸ்காரங்க அவளை தேடிட்டு இருக்காங்க. உனக்கு உன் தங்கச்சியை பார்க்கணும்னா நான் சொல்றத அப்படியே பண்ணு. இன்னும் 2 நாள்ல உனக்கு பிறந்த நாள் வருது இல்ல, பிறந்த நாள் அன்னைக்கு இதே நம்பர்ல இருந்து நான் கால் பண்றேன். உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஒரு டாக்ஸி வரும், அதுல ஏறனா நீ உன் தங்கச்சியா பாத்திரலாம். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் கூட இருக்க யாரையுமே நம்பாத, எல்லாரும் உனக்கு ஆப் அடிக்க ரெடியா இருக்காங்க. நான் சொன்னதை மட்டும் அப்படியே செய் அப்படின்னு சொன்னதோட அந்த கால் கட் ஆயிடுது. இதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் பார்ட்னர் கிட்ட சொன்னால தாய்லாந்துக்காரனோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லி, பார்ட்னரால அதை கண்டுபிடிக்க முடியலனாலும் இறந்து போன விக்டிமோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி அது மூலமா கண்டுபிடிச்ச சில விஷயங்களை ஹீரோயின் கிட்ட சொல்றா. இதுல ஒரு ட்விஸ்டடான விஷயம் என்னன்னா, விக்டிமோட டைம் ஆஃப் டெத் பாக்குறப்போ அவ டிசம்பர் 28ஆம் தேதியே இறந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனா அவ இறந்த 2 நாள் கழிச்சு அவளோட போன்ல இருந்து எட்டின்ற ஆன்டிக்கு அக்கா காரிக்கு இவங்களுக்கெல்லாம் போன் போயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? செத்த ஒருத்தியோட போன்ல இருந்து எப்படி அவங்களுக்கு கால் பண்ண முடியும்? வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், நல்லா ஏகாதசியில பிறந்த ஏலியன் மாதிரியே ஒருத்தர் இருப்பான் பாருங்க தாய்லாந்துக்காரன், அவன் விக்டிம் இறந்ததுக்கு அப்புறம் விக்டிமோட போன் எடுத்து இந்த ஆன்டிக்கும் அக்கா காரிக்கும் கால் பண்ணிருக்கலாம் அப்படின்றது பார்ட்னரோட யூகம். மிச்சபடி எக்ஸாக்டா இதுதான் நடந்திருக்குன்றத பார்ட்னரால சரியா சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும், நீ ஏன் அவ்வளவு கவலைப்படுற, நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் எப்பவுமே ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. நீ என் கூட வா, நான் உனக்கு போற வழியில எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பார்ட்னரை கார்ல ஏத்திக்கிட்டு ஹீரோயின் புரோக்கரை பார்க்க போயிட்டு இருக்கா. இந்த கேஸ்ல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்களேன், இறந்து போன விக்டிம்ல இருந்து தாய்லாந்துக்காரன், ஆன்டி, அக்கா காரின்னு எல்லாருமே அகதிகள். அகதிகள் எல்லாரையும் லிங்க் பண்ற ஒரே பாயிண்ட் எது? அவங்களுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து அவங்களை இங்கேயே தங்க வைக்கிற புரோக்கர் தானே. சோ புரோக்கர் கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது தெரிய வரும்னு ஹீரோயின் பார்ட்னரோட சேர்ந்து போய் புரோக்கர் வீட்டு கதவை தட்ட, அந்த டைம் வீட்டுக்குள்ள புரோக்கருக்கும் அக்கா காரிக்கும் நடுவுல ஒரு போர்க்களமே நடந்துட்டு இருக்கு. நான் வந்தே 2-3 நாள் ஆகுது, இப்ப வரைக்கும் என் தங்கச்சி எங்க போனான்னு தெரியல, நீ எனக்கு வேலையும் வாங்கி தர மாட்ற, நான் தாண்டா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவ புரோக்கர் கிட்ட கத்திட்டு இருக்கப்போ ஹீரோயின் வீட்டு கதவை தட்டிட்டாளா. வீட்டுக்குள்ள அக்கா காரி இருக்கிறத காட்டிக்காம கேஷுவலா கதவை திறந்த புரோக்கர், என்னாச்சு மேடம் எதுவும் பிரச்சனையான ஹீரோயின் கிட்ட கேட்டதும் அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறா. விக்டிம்ன்ற ஒரு பொண்ணு செத்து போயிட்டாப்பா, அவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா இப்படின்னு ஹீரோயின் கேட்டதுதான். ஒரு காதலனா தன்னோட காதலி செத்துட்டா, அதுவும் கொலை பண்ணப்பட்டுட்டான்றது தெரிஞ்சதும் புரோக்கருக்கு எப்படி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் விக்டிமை இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. ஏன்னா அப்படி காட்டிட்டானா நான் தான் அகதிகளுக்கு ஃபேக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற புரோக்கர்னு அபிஷியலா ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சோ இவன் தெரியாதுன்னு சொன்னாலும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, இவனை ட்ரிகர் பண்ணியாவது உண்மையை வாங்கிடணும்னு ஒரு நிமிஷம் என் கூட வந்து அந்த பொண்ணோட பாடியை பார்த்து அவளை இதுக்கு முன்னால பாத்திருக்கியா இல்லையான்னு அடையாளம் சொல்லலாம்பா அப்படின்னு வேணும்னே புரோக்கரை கூட்டிட்டு போயிட்டு செதஞ்ச நிலைமையில இருக்க விக்டிமோட பாடியை காட்டினதும் மனுஷன் இடிஞ்சு போயிடுறான். பத்தாக்குறைக்கு ஹீரோயின் இன்னொரு சைக்கலாஜிக்கல் டெஸ்டும் வச்சிருக்கா. அதாவது தற்சமயத்துக்கு புரோக்கரை சும்மா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப புரோக்கருக்கு பக்கத்துல இருக்க ஒரு அக்யூஸ்ட், என்னடா தம்பி அந்த பொண்ணோட சாவுக்கு ஒன்னு விசாரிக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்காங்களா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணியா என்ன? பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல இறந்து போனவங்க யாரை லவ் பண்ணாங்களோ இல்ல யாரு கூட அஃபைர் வச்சிருந்தாங்களோ அவங்கள தான் குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க.
பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, உன்னை இழுத்து உள்ள கொத்து விட்டுற போறானுங்க. அப்புறம் நானே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம ஊர்ல பொண்ணே கிடைக்கலனாடா நீ தாய்லாந்து பொண்ணு கூட அஃபைர் வச்சிருந்த? அதுங்கெல்லாம் பொண்ணுங்க இல்லடா, தேவத ரூபத்துல இருக்க தேவாங்குங்க. அப்படி இப்படின்னு இவன் கண்ட மெனுக்கு என்னென்னமோ பேசினதும் ஏற்கனவே விக்டிம் செத்துட்டான்னு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான் புரோக்கர். இதுல செத்த பொண்ணை பத்தி தப்பா வேற பேசினா சும்மா இருப்பானா? தக்காளி பேசினவனுக்கு புரோக்கர் அங்கேயே நலுங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஹீரோயினோட பிளான். விக்டிம் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு புரோக்கர் சொல்லிட்டான். அவன் வாயால இருந்தே உண்மையை வர வைக்கணும்னா அவனை சைக்கலாஜிக்கலா தூண்டி ஆகணும் இல்லையா? அதுக்காக ஹீரோயின் தான் அக்யூஸ்ட்ன்ற ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிருக்கா. இப்ப புரோக்கர் கோவப்பட்டதிலே தெரிஞ்சு போச்சு விக்டிமுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு. சோ அடுத்த சீன்லயே புரோக்கர் விசாரணை ரூம்ல உட்கார வச்சு விக்டிம் உனக்கு தெரியுமாடான்னு கேட்டா மறுபடியும் இவன் இல்லன்னு அதே கதையை தான் சொல்றான். சரி அதை விட்டு தள்ளுப்பா. விக்டிம் இறந்ததுக்கு அப்புறம் இவளோட போன்ல இருந்து ஆன்டி அக்காக்காரின்னு 2 பேருக்கு போன் போயிருக்கு. இவங்களையாவது உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த 2 பேரோட போட்டோவையும் ஹீரோயின் புரோக்கர் கிட்ட காட்டினதும் அதுல ஆன்டியோட போட்டோவை பார்த்த புரோக்கர் ஒரு மாதிரி பதறான். பட் பதட்டத்தை அவனுக்குள்ளேயே தான் வச்சுக்கிறானே தவிர்த்து அது என்னன்றத வெளியே சொல்லல. கடைசி வரைக்கும் இவன் சொல்ற பதில், ஏங்க நான் ஒத்துக்கிறேங்க, நான் ஒரு புரோக்கர் தாங்க, இல்லீகலா உள்ள வரவங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குன்னு என்ன கொலைகார மாதிரியோ இல்ல கொலை பண்ணது யாருன்ற மாதிரியோ என்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான்னு திரும்ப திரும்ப புரோக்கர் இதையே சொன்னதும் சரி நீ போயிட்டு வாப்பா நீ உன வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. புரோக்கர் வீட்டுக்கு போனதுமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அக்காக்காரியோட இங்க இருந்து எஸ்ஸாக பாக்க அக்காக்காரிக்கு தான் இப்ப விக்டிம் செத்துட்டான்றது தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ டாக்ஸில ஏறிடுன்னு புரோக்கர் சொன்னா இவ டாக்ஸில ஏறாம தங்கச்சி செத்துட்டான்னு சொல்லி நான் டூர் ரோட்லயே புரோக்கர் கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்ட்னரும் பக்கத்திலேயே ஒரு கார்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதானே அவ்வளவு சீக்கிரம் எப்படா புரோக்கரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு நம்ம அப்பவே யோசிச்சோமே. அதுக்கு காரணம் இதுதான், அவனை வெளியே போக விட்டு அவன் எங்க போறான்னு பாக்குறதுக்காகத்தான் ஹீரோயின் அவனை வெளியவே விட்டுருக்கா. சோ நம்ம பார்த்த மாதிரி அங்க புரோக்கருக்கும் அக்காக்காரிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கா. அக்காக்காரி இருந்த கோவத்துல கையில ஒரு கம்பி எடுத்து அத பக்கத்துல இருந்த டாக்ஸில அடிச்சு டாக்ஸியோட ஒரு பக்கத்தை டென்ட் ஆகிட்டு இவ கோவத்திலேயே நடந்து போறா. அடி பாதகத்தி, நல்லா கொலாபரேஷன்ல பிறந்த குட்டிச்சாத்தா மாதிரி இருந்துகிட்டு அவன் ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு ஏன் காரை ஏண்டி ஓட்ட போட்ட அப்படின்னு டிரைவர் புலம்பிக்கிட்டு கோச்சிட்டு போற அக்காக்காரியை சமாதானப்படுத்த அவளுக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்க. இந்த கேப்ல புரோக்கர் இவனோட கார் எடுத்துக்கிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு முக்கியம் புரோக்கர் தானே. சோ இவ புரோக்கரை ஃபாலோ பண்ணிட்டு போக புரோக்கர் போற வழியில டிரைவர் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. கால் அட்டன் பண்ணா அக்காக்காரிக்கு பின்னாலேயே போனால டிரைவர் அக்காக்காரியை சமாதானப்படுத்தி டாக்ஸில ஏத்திடுறான். நல்லது, நீ அந்த பொண்ணை உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன்னு காலை கட் பண்ண புரோக்கர் எங்கேயோ மிக தீவிரமா போயிட்டு இருக்க. இவனுக்கு பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோயினும் ஒரு காட்டு பகுதியில வேர் ஹவுஸுக்கு பக்கத்துல இவன் கார் நிக்கிறத பார்த்துட்டு அந்த வேர் ஹவுஸுக்குள்ள போனா அந்த வேர் ஹவுஸ்ல தான் விக்டிமுக்கு வேண்டப்பட்ட தாய்லாந்துக்காரா இருக்கான். சோ இவன் இங்க தான் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் புரோக்கர் இங்க வந்தே இருக்கான். ஹீரோயின் உள்ள போற வரைக்கும் அவனுக்கு 2 பேரும் என்ன பேசினானுங்கன்னே தெரியல. கரெக்டா ஹீரோயின் வேர் ஹவுஸுக்குள்ள போனதும் தாய்லாந்துக்காரன் புரோக்கர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஒரு பக்கம் புரோக்கர், இன்னொரு பக்கம் ஹீரோயின், மூணாவதா பார்ட்னர்ன்ட்டு 3 பேர் அவனை சேஸ் பண்ணி போய் லாஸ்டா ஒரு காட்டு பகுதியில துப்பாக்கி முனையில அவனை பிடிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் பக்கத்துல இருந்த பார்ட்னர் கிட்ட அம்மாடி நேரா போய் அந்த தாய்லாந்துக்காரன் கையில விளங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த அரபோத அண்ணன் கிளி போய் அவன் கையில விளங்க மாட்டோம்னு பார்த்தா அவனை லாக் பண்ணி புடிச்சிட்டு இருக்க புரோக்கர் கையில விளங்க மாட்டிடுது. இதுதான் சாக்குன்னு திமிர் எழுந்திருச்ச தாய்லாந்துக்காரன் ஹீரோயின் கையில இருக்க கண்ணை பிடிங்கி நான் தான் சொல்றேன்ல விக்டிமோட சாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவளை கொலை பண்ணலன்னு. யாருமே நம்ப மாட்டீங்க. என்ன பார்த்தா அவங்க எல்லாருக்கும் எப்படிதான் தெரியுது நான் கொலை பண்ணலடான்னு அழுது புலம்பிக்கிட்டே இருந்தவன் ஒரு கட்டத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்கிற கண்ணை வச்சு இவனே ஷூட் பண்ணிக்கிறான். இவன் ஷூட் பண்ணிக்கிட்டதும் ஹீரோயினோட மைண்ட்ல வர ஒரே விஷயம் இவ புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டே இறந்து போனால அதுதான். இந்த ஃபீலிங்ஸோடயே இன்னைய இரவு முடியுது. அடுத்த நாள் ஹீரோயினை தனியா ரூம் கூப்பிட்ட சீஃப் உன் கையில இருந்த துப்பாக்கியை புடுங்கி ஒரு அக்யூஸ்ட் அவனே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டான், அது வரைக்கும் நீ என்ன களை புடுங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கழுவி ஊத்துறாரு. இது எதையுமே காதல வாங்கிக்காத ஹீரோயின் அடுத்து விசாரணை ரூம்ல இருக்க புரோக்கரை மீட் பண்ணி இங்க பாருப்பா இனிமேலும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனா தாராளமா சொல்லாம இருக்கலாம், அதோட நாங்க உன்னை புடிச்சும் வச்சிருக்க போறது இல்ல, இப்படியே எஞ்சி நீ வெளியே போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நீ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றியோ சொல்லலையோ விக்டிமை கொலை பண்ணது யாருன்றத நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க வேண்டியவ, பட் வால் செத்து அவ போனதை நான் பார்த்ததுனால தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற என்னோட எண்ணமே மாறி போச்சு. சோ என் சாவ தடுத்து நிறுத்தின வால் கொலை பண்ணப்பட்டிருக்கா, அவளை கொலை பண்ண கொலைகார யாருன்றதை நான் கண்டுபிடிக்கல, நான்லாம் மனுஷியே இல்ல அப்படின்னு சென்டிமெண்ட் ஊசியெல்லாம் போட்டு புரோக்கர் அனுப்பிவிட்ட ஹீரோயின் அடுத்து இவளோட வீட்டுக்கு போய் இவ புருஷன் நினைவுகளோட வாடி வதங்கிட்டு இருக்க. அப்ப ஸ்டேஷனை விட்டு வெளியே போன புரோக்கர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட கன்வே பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க, சீக்கிரமா அந்த லொகேஷன் கிளம்பி வாங்கலாம் அப்படின்னு புரோக்கர் ஹீரோயின் ஒரு லொகேஷனுக்கு வர வச்சு கொற்ற மழையில அவன் ஒரு இடத்த பல்ல நோண்ட கொக்கா மக்கா அங்க ஒரு ட்விஸ்ட பாருங்க. பல்ல நோண்டனா உள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. அதுவும் டெட் பாடி யாருன்றீங்க, விக்டிமோட போன்ல இருந்து எட்டின்ற ஒரு ஆன்டிக்கு கால் போச்சு இல்ல,
அந்த ஆன்டி தான் இது. பள்ளத்துல இருந்து எடுத்த ஆன்டியோட பாடியில கை கால் ரெண்டுலயும் ஹேண்ட் கஃப் போட்டு கட்டப்பட்டிருக்கு. இத பார்த்து மிரண்டு போன ஹீரோயின், டேய் டிஎன்ஏ இல்லாத டிராகுல்லா என்னடா இதுன்னு பதறனா. அதுக்கப்புறம் தான் புரோக்கர் அவனுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு உண்மையும் வெளியே அவுத்து விடுறான். ஒரு 2 நாளைக்கு முன்னால புரோக்கருக்கு கறிக்கடையில இருந்து போன் வந்திருக்கு. அந்த கறிக்கடையில வேலை செய்யற எல்லாருமே அகதிகள், இவனால அனுப்பப்பட்ட ஆளுங்க. ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தான் புரோக்கரை வர வச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, இப்ப செத்து போய் பணமா கிடக்குதுல இந்த ஆன்டி. இந்த ஆன்டியை யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா எவனோ ஒருத்தவன் வெளியே வச்சு ஆன்டியை கொலை பண்ணிட்டு ஆன்டியோட பாடியை இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். அவங்களால இதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அகதிகள். இப்படி ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்ற விஷயத்த இவங்க போலீஸ்ல போய் சொன்னாங்கன்னு வைங்க, மொத்த பேரும் கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். அதனால அவங்க புரோக்கரை கூப்பிட்டு நீ தான்ப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு ஹெல்ப் கேட்டதும் புரோக்கரும் வேற வழி இல்லாம அந்த அகதிகளை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவனே ஆன்டியோட டெட் பாடியை இவனோட கார்ல ஏத்தி ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து புதைச்சிருக்கான். அந்த இடத்துல இருந்து தான் இப்ப பாடியை நோண்டியும் எடுத்திருக்கான். இது ஒண்ணு. இன்னொன்னு, புரோக்கர் தாய்லாந்துக்காரா இருக்க இடத்துக்கு போய் அவங்கிட்ட என்னமோ கேட்டு மிரட்டிட்டு இருந்தான் பாருங்க. அப்ப கூட அது நமக்கு என்னன்னு காட்டல இல்லையா? அதுவும் இதே கான்செப்ட் தான். புரோக்கர் தாய்லாந்துக்காரங்கிட்ட நீ தான் விக்டிமை கொலை பண்ணியான்னு கேட்டதும், சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணலடா. நாங்க வேலை செய்யற இடத்துல விக்டிமோட பாடி கை கால்ல ஹேண்ட் கப் போட்ட நிலைமையில எங்களுக்கு கிடைச்சது. பாடி இருக்கிறது வெளியே தெரிஞ்ச தொல்லன்னு என்னோட பாஸ் இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது போட சொன்னாரு. விக்டிம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால அப்படியே பாடி எடுத்துட்டு போயிட்டு போட எனக்கு மனசு வரல. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு அவங்க உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் நானே ஒரு பார்சல் ரெடி பண்ணி அவ கையில இருந்து வெட்டி எடுத்த ஹேண்ட் கப், அவளை ஆத்துல தூக்கி போட்ட போட்டோன்னு எல்லாத்தையும் அனுப்பி வச்சேன். இப்படின்னு தாய்லாந்துக்காரன் சொன்னதுமே, ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவத்தை புரோக்கர் அனுபவிச்சிருக்கான்ல ஆன்டி மேட்டர்ல, அதனால இவன் சொல்றது உண்மைதான் அப்படின்றது புரோக்கருக்கு புரிஞ்சு போச்சு. இத புரோக்கர் ஹீரோயின் கிட்ட சொன்னதும், விக்டிமையும் ஆன்டியையும் கொலை பண்ணது ஒரே ஆளா இல்லையான்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கணும். சோ ஆன்டியோட பாடியை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயின் ஆன்டியோட நெஞ்சை செக் பண்ண, எப்படி விக்டிமோட நெஞ்சில சி ஷேப்ல ஒரு கட்டிங்க போட்டு அதை தையல் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ஆன்டியோட பாடியிலையும் போட்டிருக்காங்க. அதோட ஆன்டியோட கையில மோதிர விரலையும் காணோம். ஆக ஒரே கில்லர் தான் 2 கொலையையும் பண்ணிருக்கான். விக்டிமுக்கு இதயத்தையும் மோதிர விரலையும் எடுத்த மாதிரி ஆன்டிக்கும் 2 ஸ்பேர் பார்ட்ஸையும் கில்லர் எடுத்துட்டான். இதை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டதும் ஸ்டேஷன்ல இருக்க பார்ட்னருக்கு கால் பண்ணி ஆன்டியோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ண சொல்ல, அந்த டைம்ல ஸ்டேஷனே கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. சீஃப்லாம் செம்ம காண்டாகி அவன் போய் வேலையை பாருங்கடா, ஒருத்தவங்க கூட ஸ்டேஷன்ல இருக்க கூடாதுன்னு துரத்துறாரு. இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு பார்ட்னர் ஹீரோயின் கேட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இங்க ஒரு ட்விஸ்ட கவனிங்க. புரோக்கருக்கு ஆன்டியோட பாடி இருக்க விஷயம் 1ஆம் தேதியே தெரிஞ்சு போச்சு. இவன் ஜனவரி 1ஆம் தேதியே எடுத்துட்டு போயிட்டு ஆன்டியோட பாடியையும் புதைச்சிட்டான். ஆனா அடுத்த 2 நாள் கழிச்சு ஆன்டியோட மொபைல்ல இருந்து அக்கா காரிக்கு போன் போயிருக்கு. இதே மாதிரி தானே விக்டிம் இறந்ததுக்கு அப்புறம் அவளோட போன்ல இருந்து ஆன்டிக்கும் அக்கா காரிக்கும் போன் போயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்நேரம் உங்களுக்கு மேட்டர் புரிஞ்சிருக்குமே. அதே தான், கில்லர் ஒரு ஆளை விக்டிமா சூஸ் பண்றான். அதுவும் அவன் சூஸ் பண்ற விக்டிம்ஸ் அகதிகளா இருக்காங்க. ஏன்னா அவங்கள தான் எது பண்ணாலும் எந்த கவர்மெண்ட்டும் கேட்க போறது இல்ல. அதோட விக்டிம் இறந்து போனது அவளோட பிறந்த நாளான டிசம்பர் 28ஆம் தேதி. இது மட்டும் இல்லாம ஆன்டிய 1ஆம் தேதி கண்டுபிடிச்சு நான் புதைச்சதா புரோக்கர் சொல்றான்ல, அதுக்கு முத நாள் தான் ஆன்டியோட பிறந்த நாளும். சோ கில்லர் அவன் கொலை பண்ண நினைக்கிற ஆளுங்களை அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு கொலை பண்றான். கொலை பண்ணதும் அவங்களோட மொபைலே எடுத்து அடுத்து இவன் யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறானோ இந்த போன் மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள இவனோட இடத்துக்கு வர வைக்கிறான். அவங்க கில்லர் கிட்ட மாட்டினதும் அவங்கள போட்டு தள்ளுற கில்லர் எதுக்காக அகதிகள் இருக்க இடத்துலயே பாடி எடுத்துக்கிட்டு போயிட்டு போடுறானா, அதான் 2 எக்ஸாம்பிள பார்த்தமே. அகதிகள் இருக்க இடத்துல பாடி கிடைச்சிட்டா அவங்க போலீஸ்ல இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்காகத்தான் கில்லர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப கடைசியா இருந்து போன ஆன்டியோட போன்ல இருந்து அக்கா காரிக்கு போன் போயிருக்கிறதா பார்ட்னர் சொல்லிருக்கான்ல, அப்படின்னா கில்லரோட அடுத்த டார்கெட் அக்கா காரியா தான் இருக்கணும். அக்கா காரிக்கு ஜனவரி 6ஆம் தேதி பிறந்த நாள், அதாவது நாளைக்கு பிறந்த நாள். சோ கில்லர் அக்கா காரிய நாளைக்குள்ள கொலை பண்ணிடுவான். அதுக்குள்ள அவளை சேவ் பண்ணி ஆகணும்னு டாக்ஸி டிரைவர் தானே அக்கா காரிய அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. இப்ப ஹீரோயினும் புரோக்கரும் டிரைவரோட வீட்டுக்கு அக்கா காரியை தேடி போனா வீட்டுல டிரைவரும் இல்ல அக்கா காரியும் இல்ல. பட் டிரைவரோட அம்மாவும் பொண்டாட்டியும் இருக்காங்க. டிரைவரோட பொண்டாட்டி கிட்ட எங்கம்மா அக்கா காரின்னு விசாரிச்சா அவளுக்கு வேலை கிடைச்சிச்சு. சோ எப்பவோ கிளம்பி போயிட்டதா அவ சொல்றா. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அக்கா காரியோட பேக் அதாவது லக்கேஜ் இன்னும் வீட்லயே தான் இருக்கு. இதுலயே டிரைவர் கிட்ட ஏதோ ஒரு உள்குத்து இருக்குடான்னு ஹீரோயின் சந்தேகப்பட இந்த சந்தேகத்தை இன்னும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு மேட்டர் மாட்டுது. நேத்து மதியம் அக்கா காரி ஒரு டாக்ஸில ஏறி போயிருக்கா. அதோட அவ எங்க போனான்னு தெரியல. அவளோட மொபைல் சிக்னலும் கட் ஆயிடுச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவ ஏறி போன டாக்ஸியோட நம்பரை பார்த்தா புரோக்கரோட நண்பனான டாக்ஸி டிரைவர் என்ன டாக்ஸி வச்சிருக்கானோ அந்த டாக்ஸியோட நம்பர் தான் இதுவும். சோ நல்லா வடிவம் இல்லாத வவ்வால் மாதிரியே இருக்கான் பாருங்க டிரைவர். இவனோட டாக்ஸில அக்கா காரி ஏறினதுக்கு அப்புறம் தான் அவளை ஆள காணோம். அப்ப இவன் தானே கில்லரா இருக்கணும். இப்படின்னு சந்தேகப்பட்டு டிரைவர் எங்க இருக்கானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு புரோக்கர் அவன் கையாலேயே டிரைவரை போட்டு பொலன்னு பொழக்க இந்த இடத்துல தான் யாருமே ஏன் நம்மளே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அக்கா காரி ஒரு டாக்ஸில ஏறால, அந்த டாக்ஸியை ஜூம் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறது என்னவோ இந்த டிரைவர் யூஸ் பண்ற டாக்ஸியோட நம்பர் தான். ஆனா சில பல சீனுக்கு முன்னால கோவத்துல இருந்த அக்கா காரி ஒரு கம்பி
கம்பி எடுத்து டாக்ஸில அடிச்சு டாக்ஸியை டென்ட் ஆக்கினா இல்லையா, இந்த வீடியோல தெரியுற டாக்ஸிலயோ அந்த மாதிரி எந்தவித டென்ட்டுமே இல்ல. ஃபைன் கட்டவே காசு இல்லாத டிரைவர் ஒரு நாள்ல எப்படி கார் டென்ட்டை சரி பண்ணிருப்பான்? ஆக நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு. ஏன் ராசா, உன் நம்பர்ல வேற எவனோ ஒருத்தன் வண்டி யூஸ் பண்றான் போலயே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, சத்தியமா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு, 4-5 நாளைக்கு முன்னாலே என் டாக்ஸி ஏதோ ஒரு திரும்ப கூடாத லெஃப்ட்ல திரும்பினதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு டிரைவர் புதுசா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க, டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஃபைன் போடுறாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத ப்ரூவ் பண்ண எவிடன்ஸா அதை வீடியோவா எடுத்து சைட்லயும் போட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் சைட்ல இருக்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே இந்த டாக்ஸி டிரைவரோட டாக்ஸி நம்பரை வச்சு உண்மையான கில்லர் வேற ஒரு டாக்ஸியை வச்சிருக்கான். அந்த டாக்ஸி இல்லீகல் லெஃப்ட் திரும்புற இடத்துல ஒரு பார்க்கிங் இருக்கு. இத பார்த்ததும் ஹீரோயின், பார்ட்னர், புரோக்கர் 3 பேரும் அந்த பார்க்கிங்க்கு போக, பார்க்கிங்ல ஒரு இடத்துல தான் இவங்க தேடி வர டாக்ஸியும் இருக்கு. உள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிராதான்னு ஆர்வத்தோட டாக்ஸிக்குள்ள லைட் அடிச்சு பார்த்ததும் இந்த இடத்துல தாங்க நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு ட்விஸ்ட். டாக்ஸிக்குள்ள ஒரு ஐடி கார்டு இருக்கு. அந்த ஐடி கார்டு யாரோடதுரான லைட் அடிச்சு பார்த்தா நடுவுல ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்காக புரோக்கர் அக்காக்காரிய ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட கூட்டிட்டு போனான்ல, அந்த போட்டோகிராஃபரோட ஐடி கார்டு தான் இந்த டாக்ஸில இருக்கு. சோ அவன் தான் உண்மையான கில்லர். இதை இவங்க கண்டுபிடிச்சதும் இங்க சீனை கட் பண்ணி கில்லர் கிட்ட மாறிட்டு இருக்க அக்காக்காரியை காட்டுறாங்க. இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. நாளைக்கு அக்காக்காரிக்கு பிறந்த நாள் இல்லையா, சோ கில்லர் அவளுக்காக கேக் வாங்கிட்டு வந்து அதுல மெழுகுவர்த்தியை கொளுத்தி ஊதுன்னு சொல்ல, அப்போதான் கில்லர் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு இவனோட மோட்டிவுக்கு உண்டான ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. சில பல வருஷத்துக்கு முன்னால கில்லருக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்திருக்கா. கில்லர், அவனோட அம்மா, அவனோட மனைவின்னு 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அதுவும் கில்லரோட பொண்டாட்டி ஒரு அகதி. ஒரு கட்டத்துல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, கில்லருக்கு அன்னைக்கு பிறந்த நாள், இவனுக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து மெழுகுவர்த்தி எல்லாம் சொருகி ஊதுறான்னு சொல்லி செலிப்ரேஷன் எல்லாம் தாறுமாறா பண்ணி முடிச்சதும் அன்னைக்கு நைட்டு அவளுக்கு கில்லர் கூட இருக்க விருப்பம் இல்லாம ஒரு பாக்ஸ்ல கில்லர் இவளுக்காக ரெடி பண்ண ஃபேக் பாஸ்போர்ட் ஒன்னு வச்சிருந்திருக்கான். அந்த ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா ஆளு எஸ் ஆயிட்டு இருக்கா. அந்த பாஸ்போர்ட் இருந்தா அதே பாக்ஸ்ல தான் அவளுக்காக கில்லர் ஒரு மோதிரத்தையும் வாங்கி வச்சிருந்திருக்கான். அடுத்த நாள் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதும் இந்த மோதிரத்தை கையில எடுத்து போட்டு பார்த்து ஃபீல் பண்ண கில்லர் எமோஷனலா ஃபீல் பண்ணி தன்னை விருட்டு போன பொண்டாட்டியை பழி வாங்கறதா நினைச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அகதி பெண்களையா சூஸ் பண்ணி அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்கள கொலை பண்ணி மோதிரம் போடுற அவங்களோட விரலையும் அவங்களோட இதயத்தையும் கட் பண்ணி எடுக்கிறான். ஏன்னா கல்யாணத்துல மோதிரத்தை மோதிர விரல்ல தான் போடுவாங்க. அதோட இதயம்ன்றது காதல் சம்பந்தப்பட்டது. காதல்னால தானே கில்லர் வெறுப்பாயிருக்கான். அந்த காரணத்தினால தான் இந்த 2 ஸ்பேர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறான். இந்த பிளாஷ்பேக் ஆரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா கும்பல போன தெய்வம் குறுக்க வந்த கதையா இந்த பார்க்கிங்க்கு ஒரு கார் வருது. காரை ஓட்டிட்டு வருது யாரான்னு பார்த்தா அவன் தான் கில்லர். டேய் 400 வருஷம் நாக்கு பூச்சி மாட்னியா அப்படின்னு இவனை பார்த்ததும் அங்க இருந்த 3 பேரும் இவனை தேடி துரத்தி பிடிக்க ட்ரை பண்ண அந்த சேசிங்ல கில்லர் கையில வச்சிருந்த கத்தி தெரியாதனமா பார்ட்னரோட நெஞ்சில இறங்கிடுது. இருந்தாலும் கில்லரை பிடிச்சிடுறாங்க. கில்லரை கூட வச்சுக்கிட்டே முதல்ல பார்ட்னரை ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு அடுத்த அக்காக்காரியை தேடி ஹீரோயினும் புரோக்கரும் கில்லரோட ஸ்டுடியோவுக்கு வந்தா, ஐயோ ஸ்டுடியோல கில்லர் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்றீங்க. இது வரைக்கும் கில்லர் எந்தெந்த பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கானோ கொலை பண்ணும் பொழுது அவங்க அழுவாங்கல்ல, அவங்க அழறப்ப அதை அப்படியே போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஃப்ரேமை கையில வச்சு இவன் சிரிச்ச மேனிக்கே போட்டோ எடுத்து வீடு மொத்தமும் அந்த போட்டோஸையா மாட்டி வச்சிருக்கான். ஒவ்வொரு போட்டோஸ்லயும் கில்லருக்கு பக்கத்திலேயே அவனோட கையில எந்த பொண்ணோட போட்டோ வச்சிருக்கானோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட இதயமும் அவங்களோட மோதிர விரலும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியான புரோக்கர் அடுத்த அதே ரூம்ல இருக்க ஒரு கபோர்டை திறந்தா கில்லர் எத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்தானோ அது மொத்தமும் கபோர்ட்ல தான் இருக்கு. இதே மாதிரி தானே புரோக்கர் காதலிச்ச விக்டிமையும் கில்லர் கொலை பண்ணிருப்பான். அந்த கடுப்புல புரோக்கர் கில்லரை போட்டு சாத்துன்னு சாத்த இப்ப இதுவா முக்கியம், இவங்கிட்ட மாறிட்டு இருக்க அக்காக்காரியை கண்டுபிடிக்கிறது தானே முக்கியம். அதனால அவனை விடுறான்னு ஹீரோயின் புரோக்கர் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் புரோக்கர் இருந்த கோவத்துல கேக்குற மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம புரோக்கரோட கால்லயே துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டு அடுத்து கில்லரை கூப்பிட்டுக்கிட்டு அக்காக்காரி எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துக்கு ஹீரோயின் போக, அது ஒரு பாழடைஞ்ச பில்டிங். அங்க ஒரு பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள அக்காக்காரியை கில்லர் பதுக்கி வச்சிருக்கான். நம்பர் காம்பினேஷன் போட்டாதான் பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள போக முடியும். கில்லர் அதை போடுற சாக்குல ஹீரோயினை ஏமாத்தி இவன் ரூமுக்குள்ள போயிடுறான். பின்னாலேயே ஹீரோயினும் கதவுல கைய விட்டு இவளும் உள்ள போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அங்க கில்லருக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே மல்லா இருக்கு. இதோட எண்டிங் என்னவா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. சண்டையோட இறுதியில கில்லர் ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு அவளை கொல்ல பாக்குறப்போ ஹீரோயின் கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து பொட்டு 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 பொட்டுன்னு கில்லரை போட்டு தள்ளிடுறா. கில்லர் அந்த ரூம் மொத்தமும் மயக்க வர மாதிரியான ஒரு புகையை போட்டு வச்சிருப்பான் போல. அக்காக்காரி ஏற்கனவே மயக்கத்துல தான் இருக்கா. ஹீரோயினுக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. பேஸ்மெண்ட் டோர்ல வேற காம்பினேஷன் போட்டாதான் டோரை திறக்க முடியும். ஹீரோயினுக்கு காம்பினேஷனும் தெரியாது. அதோட ஹீரோயின் கிட்ட போனும் இல்ல ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட. இப்படியே போச்சுன்னா மயக்கமாகி இதே இடத்துல ஹீரோயின் சாக வேண்டியதுதான். என்னடா பண்றதுன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்பதான் ஹீரோயினுக்கு இவ புருஷனோட பிளாஷ்பேக் விட்டு விட்டா ஞாபகம் வருது. ஹீரோயினும் அவ புருஷனும் ஒண்ணு மண்ணுமா சந்தோஷமா இருக்கப்போ ஒரு நாள் ஹீரோயினோட புருஷன் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காரு, நாளை பின்ன நான் இருக்கணும் இல்லையோ அது
உனக்கு தேவையில்லாதது. நம்ம இந்த உலகத்துல பிறந்தது வாழறதுக்காக. சோ எப்ப எது நடந்தாலும் சரி அவங்க அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் அப்ப சொன்னது இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்ததும், நம்ம புருஷன் சொன்ன மாதிரியே நம்ம வாழ்ந்தாகணும்டா அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்த ஹீரோயின் அதை வச்சே பேஸ்மெண்ட் டோர்ல இருக்க கண்ணாடிய சாத்தி ஒரு கட்டத்துல உடைக்க, அப்புறம் என்ன ஹீரோயினும் சேஃப், மயக்கத்துல இருந்த அக்கா காரியையும் உடஞ்ச கண்ணாடி கிட்ட கொண்டு வந்த ஹீரோயின் வெளிய இருந்து வர காத்த சுவாசிக்க வச்சு அவளையும் எழுப்பிடுறா. இதோட இங்க சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க இல்லையா பார்ட்னர், அவளுக்கு எதுவுமே ஆகல. ஹீரோயின் ஷூட் பண்ணதுல புரோக்கருக்கு மாவு கட்டு போடுற மாதிரி ஆயிடுது. மிச்சபடி அவன் மேல எந்த கேஸும் இல்லன்னு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கடைசியா ஹீரோயினும் பார்ட்னரும் ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து அடுத்து அவங்க வாழ போற வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்க அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.